ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முருங்கைக்கீரை கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் முருங்கைக்கீரையை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு 2 சொம்பு தண்ணி ஊற்றி சோக் பண்ணிடுறேங்க. ஏன்னா இதில் வண்டு பூச்சியெல்லாம் இருக்கிறதால இது ப்ராப்பராக வாஷ் பண்ண முடியாது. அதனால் சோக் ஆகட்டும், அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப்பு பயத்தம்பருப்பு போட்டிருக்கேங்க, சிறுபருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கூட நான் ஒரு 2 பூண்டு, ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க, 2 பல் பூண்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேங்க, அப்புறம் மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேங்க, பெருங்காயம் போட்டுக்கிறேங்க, அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சிடலாங்க. இப்போது இதை நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு 3 டைம்ஸ் வாட்டர் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா பருப்பு வந்துருச்சுங்க. இதை மசிச்சு விட்டு இப்போ அந்த கீரை ஒரு 3 கைப்பிடி இருக்குங்க, அந்த கீரையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த பருப்போடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாங்க. வச்சு எடுத்துட்டேங்க, ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா எல்லாம் வெந்துருச்சுங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு கடைசியாக தாங்க போடணும், அப்போ தாங்க கலர் சேஞ்ச் ஆகாது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க. நான் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்புறம் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நான் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கூட்டோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.